Hello dear students, welcome to Maximum KMR channel. 10th standard max chapter 8ல example 8.26 இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான 5 mark and இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள்ஸ்லேருந்து நீங்கள் சால்வ் பண்ணும்போது இதுக்கு அடுத்ததாக ஒரு எக்ஸாம்பிள் வரும். இந்த எக்ஸாம்பிளுக்கும் அதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்சஸில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சால்வ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு பேசிக்காகவே வந்து சில டவுட்ஸ் வரும். ஏன் இந்த இடத்துல மட்டும் இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்க, அதில் வந்து ஏன் அந்த டிஃப்ரென்ஷியேஷனான ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிஃபை இல்லாமல் இருக்கலாம். ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாமே இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு கிளியர் ஆகும். அண்ட் இந்த எக்ஸாம்பிள் 8.26 உடைய ஆன்சர்ஸ் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா எக்ஸாம்பிள் 8.27 உடைய வீடியோ இருக்கும். அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்சியேஷன் அப்படின்றதையும் நான் கிளியராக 2 வீடியோலையும் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோஸ் பார்க்கும்போது மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் ஒன்று போடுங்க. இந்த இடத்துல வந்து a flower is selected at random from a basket containing, ஒரு பாஸ்கெட்குள்ளே வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது, அதில் இருந்து ரேண்டமாக ஒரு ஃப்ளவர் வந்து எடுக்கிறாங்க. ஸோ அந்த பாஸ்கெட் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். கண்டெய்னிங் 80 எல்லோ ஃப்ளவர்ஸ், இந்த எல்லோ ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 80 நம்பர்ஸ் இருக்குது. அதே மாதிரி ரெட் ஃப்ளவர்ஸ் இருக்குது. எல்லோவில் 80, 70 ரெட் ஃப்ளவர்ஸ் வந்து எத்தனைன்னு பார்த்தோம்னா 70. இந்த இடத்துல 50 ஒயிட் ஃப்ளவர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒயிட்ன்றதுனால நான் டபுள்யூன்னு வந்து எடுத்திருக்கேன். இது வந்து 50 நம்பர்ஸ் இருக்குது. இது எல்லாம் பார்க்கும்போது என்னென்னா இந்த 80ன்றது எத்தனை ஃப்ளவர் இருக்குன்றதுக்கான கவுண்ட் நம்பர். ஓகேங்களா, இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, கவுண்ட் கொடுத்துருக்காங்க. பட் நெக்ஸ்ட் கொஷினில் என்ன நடக்கும் அப்படின்னா 2 டைஸ் இருக்கும். நம்ம 2 டைஸையும் ரோல் பண்ணுவாங்க. இப்போ 2 டைஸை நம்ம ரோல் பண்ணும் போது இதில் வரக்கூடிய நம்பர் இதுலையும் வரலாம், இதில் வரக்கூடிய நம்பர் இதுலையும் வரலாம். அப்போ என்ன ஆகுதுன்னா ரெண்டுமே மிக்சப்பில் ஆகுது. ஒரு இடத்துல என்னென்னா ஒரு இன்டர்செக்ஷன் நடக்கும். ஓகே, ஆனால் இந்த இடத்துல எல்லோ ஃப்ளவரும் ரெட் ஃப்ளவரும் இன்டர்செக்ட் ஆக முடியாது. ஏன்னா இது ஒரு தனியாக பொருள், இது ஒரு தனித்துவமான பொருள். அண்ட் அதே மாதிரி ஒயிட் கலர் ஃப்ளவர், இவங்க 3 பேரும் எப்படின்னா இந்த எல்லோ ரெட் ஒயிட் 3 பேருமே தனித்தனி ஒரு நபர், தனித்தனியாக இருக்கக்கூடிய ஒரு திங். 80 எல்லோ ஃப்ளவர்ஸ், 70 ரெட் ஃப்ளவர்ஸ் அண்ட் 50 ஒயிட் ஃப்ளவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மிக்சப் ஆகிறதுக்கான சான்சஸ் இதுலேயும் அதுலேயும் வந்து இருக்காது. 2 டைஸை ரோல் பண்ணும்போது இதுலேயும் 1 இதுலேயும் 1 வரலாம். அப்போ என்ன ஆகுதுன்னா ரெண்டுமே ஒரே மாதிரியான ஆன்சர்ஸ் வந்து நமக்கு கொடுக்குது. ஸோ அந்த கொஷனுக்கு அதுக்கேற்ற மாதிரி சால்வ் பண்ணியிருப்பாங்க. இந்த கொஷனில் நமக்கு என்ன டேட்டா கேட்டிருக்காங்க ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் செலக்டிங் எல்லோ ஆர் ரெட்னு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு வேர்ட் ஒன்று இம்பார்ட்டண்ட்டான விஷயம், அதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அது என்னென்னா இந்த ஆர்னு ஒரு வேர்டு ஒன்று வரும். அதே மாதிரி எல்லோ அண்டுன்னு கேட்டாங்கன்னா அப்போ ஆர்னா என்ன ஃபைன் பண்ணணும், அண்டுன்னு கேட்டால் என்ன ஃபைன் பண்ணணுன்றது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கணும். எப்பவுமே கொஷனில் உங்களுக்கு இந்த ஆர் அப்படின்னு 2 டேர்ம் கொடுத்துருக்காங்க. 2த்துக்கும் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிங்க. இது அல்லது அதாவது ஆரில் இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா யூனியனை ஃபைன் பண்ணணும். அண்டுன்ற வேர்டை யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்டர்செக்ஷனை ஃபைன் பண்ணணும். சரிங்களா, அண்டு வந்தால் இன்டர்செக்ஷன், ஆறுன்ற வேர்டு வந்தால் யூனியன் ஃபைன் பண்ணணும். இதை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த கொஷனில் எல்லோ ஆர் ரெட்டுன்னு கேட்டிருக்காங்களா, இப்போ ஆறுன்னு கேட்டால் நம்ம யூனியன் ஃபைன் பண்ணணும். எல்லோவுக்கு ஆகுது, ரெட்டுக்கும் உள்ள யூனியன் என்னன்னு ஃபைன் பண்ணணும். சப்போஸ் இந்த கொஷின்லேயே அண்டுன்னு மாற்றி கேட்டாங்கன்னா நீங்கள் இன்டர்செக்ஷன் என்னன்றதை ஃபைன் பண்ணணும். ஸோ நவ் ஆஸ் பர் த கொஷினில் நமக்கு ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டா என்னன்றதை நம்ம வந்து எழுதிக்கணும். இந்த இடத்துல எல்லோ ஃப்ளவர்ஸ், ரெட் ஃப்ளவர்ஸ், ஒயிட் ஃப்ளவர்ஸ் 3மே நம்பரில் இருக்குது, கவுண்ட்டில் தான் இருக்குது. அப்போ கவுண்ட்னா டேரெக்டாகவே நம்ம என்ன பண்ணலாம், அதை கவுண்டாகவே எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ P ஆஃப் ஏன்னு ஒரு ஈவெண்ட் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா எனக்கு என்ன வேணும், N ஆஃப் A டிவைடட் பை N ஆஃப் S. இந்த 2 டேர்முமே எனக்கு தேவை. இந்த நம்பர் ஆஃப் ஏன்றது என்னன்னு தெரியணும், சாம்பிள் ஸ்பேஸ்க்குள்ளே எத்தனை நம்பர் இருக்குன்னு தெரியணும். இப்போ இந்த மொத்த ஃப்ளவரையும் ஒரு பேக்குள்ளே போட்டிருக்காங்க. மொத்த ஃப்ளவரும் அந்த பேக்குள்ளே இருக்கிறதுனால இந்த எல்லா ஃப்ளவருடைய கவுண்ட் மொத்தமாக 80 எல்லோ, 70 ரெட் அண்ட் 50 ஒயிட் ஃப்ளவர்ஸ் இருக்குது. இதில் இருந்து தான் நம்ம ஏதாவது ஒரு ஃப்ளவரை வந்து பிக்கப் பண்ண போகிறோம். ஸோ அப்போ சாம்பிள் ஸ்பேஸ்ன்னு பார்க்கும்போது இந்த 3 ஃப்ளவர்ஸும் இந்த பேக்குள்ளே இருக்கிறது அதுதான் வந்து நமக்கான சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்றது இந்த இடத்துல என்ன அப்படின்னா சாம்பிள் ஸ்பேஸ் S ஈக்குவல் டு எல்லோ ஃப்ளவர்ஸ், அதோடைய கவுண்ட் எவ்வளோ இருக்கோ நீங்கள் நம்பர் ஆஃப் எல்லோ ஃப்ளவர்ஸ்ன்னு கூட எழுதிக்கலாம். நம்பர் ஆஃப் எல்லோ ஃப்ளவர்ஸ்
and number of red flowers plus number of white flowers. இது மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா இதுதான் நம்மளுக்கான சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ எல்லோ ஃப்ளவர்ஸோடைய கவுண்ட் they had given 80 அண்ட் ரெட் ஃப்ளவர்ஸ்க்கான கவுண்ட்டை 17 கொடுத்துருக்காங்க. ஒயிட் ஃப்ளவர்ஸ்க்கான கவுண்ட் வந்து 50 கொடுத்துருக்காங்க. இதில் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது 50, இங்கே ஒரு 50, 100, 120 கூட நம்ம 80 ஆட் பண்ணும்போது we get 200. இப்போ சாம்பிள் ஸ்பேஸ் 200. சாம்பிள் ஸ்பேஸ்னால் 200 ஃப்ளவர் உள்ளே இருக்குது. இதோடைய கவுண்ட்டுன்னு என்ன பார்த்தாலும் அதே தான், நம்மளுக்கு அந்த கவுண்ட்டு அதே சேம் தான் வரும். சரிங்களா? 200 ஃப்ளவர்ஸ் இருக்குது, கவுண்ட் பண்ணாலும் 200 தான். அதுதான் நம்பர் ஆஃப் எஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ சாம்பிள் ஸ்பேஸோடைய நம்பர் வந்து கண்டுபிடிச்சாச்சு. நம்ம ப்ராபபிலிட்டி என்ன ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா, எல்லோவா இல்லை ரெட்டா, ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும், ஆர்னா யூனியன் வந்து ஃபைண்ட் பண்ணணும். யூனியன் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எல்லோ வரத்துக்கான ப்ராபபிலிட்டி என்ன, ரெட்டு வரத்துக்கான ப்ராபபிலிட்டி என்ன, ரெண்டுத்தையும் தனித்தனியாக கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணுறோம். யூனியன்னா அசம்பிள் பண்ணுறோம். இன்டர்செக்ஷன் அப்படின்றது ரெண்டுமே காமனாக ஒரு இடத்துல வந்து நிற்கும், அதுதான் வந்து இன்டர்செக்ஷன். இப்போ எல்லோக்கான ப்ராபபிலிட்டியும் ரெட்டுக்கான ப்ராபபிலிட்டியும் தனித்தனியாக நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த எல்லோ ஃப்ளவர் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு நம்ம செக் பண்ணோங்களா. அப்போ ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எல்லோ ஃப்ளவர் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவோம், பி ஆஃப்னு எடுப்போம் ப்ராபபிலிட்டியை. இந்த எல்லோ ஃப்ளவர்ன்றதுனால நான் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். பி ஆஃப் ஒய், பி ஆஃப் ஏனா என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ்ன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல என் ஆஃப் ஒய், நம்பர் ஆஃப் எல்லோ ஃப்ளவர்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் த சாம்பிள் ஸ்பேஸ். இங்கே பிகாஸ் ஆஃப்ல என் ஆஃப் ஒய், எல்லோ ஃப்ளவருடைய கவுண்ட் நமக்கு ஆல்ரெடி தே ஹேட் கிவன் 80. ஸோ இந்த 80யும் இந்த சாம்பிள் ஸ்பேஸும் எடுத்து இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எல்லோ ஃப்ளவர்ன்றது 80 டிவைடட் பை 200. ஜீரோஸ் கேன்சல் பண்ணோன்னா 8 டிவைடட் பை 20. இதுதான் வந்து பி ஆஃப் ஒய். நெக்ஸ்ட் செகண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங், நெக்ஸ்ட்டாக வந்து ரெட் ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெட் ஃப்ளவருக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு ஃபைண்ட் பண்ண போகிறோம். ரெட் ஃப்ளவருக்கான ப்ராபபிலிட்டி பி ஆஃப் ஆர்னு எடுத்துக்கிறோம். ஆர்னா ரெட் ஃப்ளவர், பி ஆஃப் ஆர்ன்றது என் ஆஃப் ஆர் டிவைடட் பை என் ஆஃப் எஸ். பிகாஸ் ஆஃப்ல இந்த இடத்துல என் ஆஃப் ஆர் என்னன்னு பாருங்கள். ரெட் ஃப்ளவருடைய கவுண்ட் வந்து நமக்கு 70. இந்த இடத்துல ரெட் ஃப்ளவர் இஸ் ஒயிட் வந்து 50, ரெட் வந்து 70 கொடுத்துருக்காங்க. சரி, ரெட் வந்து நமக்கு 70. ஸோ இதை சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் த ரெட் ஃப்ளவர் வந்து நமக்கு எவ்வளோனா 70 பை என் ஆஃப் எஸ் வந்து 200. 70 டிவைடட் பை 200. ஜீரோஸ் கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 7 டிவைடட் பை 20. பி ஆஃப் ஆர், பி ஆஃப் ஒய் ரெண்டுமே தெரியும். ப்ராபபிலிட்டி ஆஃப் த எல்லோ, ப்ராபபிலிட்டி ஆஃப் த ரெட் ஃப்ளவர் ரெண்டுத்தையும் ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஆர்ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ப்ராபபிலிட்டி முழுமையாக நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபுல்லாக வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் தட். ஸோ ஃபைனலி ப்ராபபிலிட்டி ஆஃப் செலக்டிங், நம்ம வந்து செலக்டிங் எதை செலக்ட் பண்ணுறோம், இந்த கெட்டிங்னாலும் செலக்டிங்னாலும் ஒன்று தான். சரிங்களா? கெட்டிங்னா என்ன, கிடைக்கிறதுக்கான சான்சஸ். செலக்டிங்னா பர்டிகுலராக நம்ம போய் செலக்ட் பண்ணுறோம். அப்போ அது எல்லோவாவோ இல்லை ரெட்டாவோ இருக்கிறதுக்கான சான்சஸ் என்னன்னு கேட்குறாங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் செலக்டிங் ஏ எல்லோ ஆர் ரெட் ஃப்ளவர். இது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆர்ன்னு கேட்டாலே நம்ம என்ன பண்ணோம், இந்த ப்ராபபிலிட்டியில் எல்லோ ரெட்டுன்னும் போது நான் பி ஆஃப் ஒய் யூனியன் ஆர் அப்படின்னு சொல்கிறேன். எல்லோ ஃப்ளவரும் யூனியன் ரெட் ஃப்ளவரும் அப்படின்றதுக்கான மீனிங் வந்து இந்த இடத்துல சொல்லுது. இது இஸ் நத்திங் பட் பி ஆஃப் ஏ யூனியன் பி. இந்த பி ஆஃப் ஏ யூனியன் பிக்கு ஃபார்முலா என்னன்னா, பி ஆஃப் ஏவையும் ப்ராபபிலிட்டி ஆஃப் பியையும் நம்ம ஆட் பண்ணோம்னா அதுதான் நமக்கு பி ஆஃப் ஏ அண்ட் பி ஆஃப் பி. ஸோ இந்த இடத்துல ஏ யூனியன் பி வந்ததுன்னா நமக்கு ஏ ப்ராபபிலிட்டி தனியாக, பி ப்ராபபிலிட்டி தனியாக நம்ம ஆட் பண்ணுறோம். இன் கேஸ் ஆஃப் இந்த இடத்துல அதுக்கு பதிலாக இந்த ஏக்கு பதிலாக நமக்கு எல்லோ, இந்த பிக்கு பதிலாக நமக்கு ரெட்டுன்னு இருக்கு. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம், இது வந்து பி ஆஃப் ஒய் பிளஸ் பி ஆஃப் ஆர்னு எழுதலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் எல்லோ ஃப்ளவரையும் ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட் ஃப்ளவரையும் ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்படி ஆட் பண்ணும்போது இதை நல்லா வந்து கவனிக்கணும். இப்போ டைஸை பொறுத்த வரைக்கும் இன்டர்செக்ட் ஆகும். அப்போ நம்ம யூனியனில் என்ன பண்ணுவோம்னா மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு எழுதுவோம். ஒரு இன்டர்செக்ஷன் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ப்ரீவியஸாக நான் இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் 8.25
வென் டயக்ராம் போட்டு கிளியராக எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். அதை பார்க்கலன்னா நீங்கள் பார்த்துருங்க. அதை பார்த்தீங்கன்னா இன்னும் இது கிளியராக புரியும். அண்ட் இதை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 8.27 நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டுமே இருக்காது. நீங்கள் ஈஸியாக எல்லாத்தையும் சால்வ் பண்ணலாம். ஸோ கிளியராக உங்களுக்கு புரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு டாப்பர் போல் சால்வ் பண்ணலாம். இந்த டாப்பர் சால்வ் பண்ணுற மெத்தட்ஸில் உங்களுக்கு இந்த மாதிரி நோட்ஸ் வந்து நீட்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். சொல்யூஷன், டேட்டா என்ன, சாம்பிள் ஸ்பேஸ் எப்படி எடுத்துக்கிறோம், ப்ராபபிலிட்டி என்னன்னு தனித்தனியாக எழுதிட்டு இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த ஹெட்டிங்கை கொடுத்துட்டு இதை கீழே இங்கே எழுதுறான். ஸ்பேஸ் இல்லாதனால நான் ஸ்ட்ரெயிட்டாக எழுதிட்டு போகிறேன். இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எல்லோ ஃப்ளவர்னு எழுதி இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுதணும். ஸோ இதை நீங்கள் அண்டர்லைன் பண்ணிடணும். இந்த என் ஆஃப் ஒய்யை பிகாஸ் ஆஃப்ல கொடுக்குறோம். அதை வந்து நீங்கள் பிளாக்ல வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், பாக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணும்போது உங்களுடைய ஆன்சர் ஷீட் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ உங்களுடைய மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இல்லை. இப்போ இந்த இடத்துல நமக்கு பி ஆஃப் ஒய் யூனியன் ஆர், எல்லோவும் ரெட்டும் யூனியன் ஆகுது. இங்கே எல்லோன்றது ஒரு தனி ஃப்ளவர், ரெட்டுன்றது ஒரு தனி ஃப்ளவர். ரெண்டும் நமக்கு என்ன ஆகாதுன்னா இன்டர்செக்ட் ஆகாது. அந்த பார்ட் அப்படியே தான் இருக்கும். பட் டைஸை நம்ம உருட்டும் போது என்ன ஆகும்னா இந்த டைஸில் 1 2 3 4 வரும், இந்த டைஸில் 1 2 3 4 வரும். இது ரெண்டுத்துலையுமே ஒரே மாதிரி சான்சஸ் வந்து இன்டர்செக்ஷனில் இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்னா இந்த ப்ராபபிலிட்டி மொத்தமாக எவ்வளோ, இந்த ப்ராபபிலிட்டி மொத்தமாக எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி நம்ம ஆட் பண்ணும்போது ரெண்டுத்துக்குமே சென்டராக ஒரு இன்டர்செக்ஷன் கிரியேட் ஆகும். அந்த காமனான இன்னொரு இன்டர்செக்ஷனும் வரும். அதை தான் நம்ம என்ன பண்ணுவோம், மைனஸ் பண்ணுவோம் அடுத்த கொஷனில். ஸோ அடுத்த கொஷனில் போகும்போது அதையும் இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல பி ஆஃப் ஒய்யையும் பி ஆஃப் ஆரையும் ஆட் பண்ணுறோம். பி ஆஃப் ஒய் யூனியன் ஆர், எல்லோவையும் ரெட்டையும் யூனியன் பண்ணுறோம். பி ஆஃப் ஒய் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், 8/20. ஸோ 8/20 ப்ளஸ் 7/20. ரெண்டு டினாமினேட்டர்ஸும் காமனாக இருக்கிறதுனால 8ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணுறோம். 15 divided by 20. கேன்சல் பண்ணும்போது 5 3s are 15, 5 4s are 20, 3/4. ஸோ ஃபைனலி நமக்கான ஆன்சர் என்ன, இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் செலக்டிங் எல்லோ ஆர் ரெட் ஃப்ளவர் ஈஸ்ன்னு எழுதி நீங்கள் 3/4ன்னு எழுதணும். ஆர் எல்ஸ் நீங்கள் பி ஆஃப் ஒய் யூனியன் ஆர்ன்னு எழுதணும். இஸ் ஈக்குவல் டு 3 divided by 4. அண்டு இந்த இடத்துல நம்ம வந்து ஒய் யூனியன் ஆர்ன்றதை நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இங்கே பி ஆஃப் ஒய்ன்றது எல்லோ ஃப்ளவர், பி ஆஃப் ஆர்ன்றது ப்ராபபிலிட்டி நீங்கள் மீன் பண்ணியிருக்கோம். நீங்கள் எடுத்த உடனே சும்மானா எடுத்து இந்த பி ஆஃப் ஒய் இந்த பி ஆஃப் ஆர்னு எழுதினீங்கன்னா இந்த ஒய்ன்றது என்ன ஆர்ன்றது என்னன்னு நீங்கள் ரெப்ரசன்டேஷனில் கொடுக்கணும். அதை கண்டிப்பாக மறக்காமல் கொடுக்கணும். சரிங்களா? ஓகே. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கள்.